ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ யூடியூப்பில், அதாவது நம்ம சேனலில். ஓகே, இந்த கேம் பேர் ஐஸ். நீ என்னடா ஐஸ்ன்னு கேட்டாலும் இந்த கேம் பேர் ஐஸ் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட் விளையாடுறதுனால ஈஸியாகவே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இந்த 12 பேக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அந்த ஐஸ் அதாவது செவுத்தில் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த பேய் எங்கே இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம ஒழிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி இந்த கான்செப்டில் தான் இந்த ஐஸ்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பை இந்த ரூம்லேயே இருக்கான்னு தேடுவோம். ஓகே, இங்கே இல்லை. இந்த பியானோ வச்சுருக்காங்க, சூப்பர். இந்த பை ஒன்று இருக்குது, உள்ளே ஒன்று இருக்குது, இன்னொன்று இல்லை. ஓகே, இந்த அங்கே ஒன்று இருக்குது, அதையும் திறந்து பார்த்துக்கலாம். இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, என்னமோ புக்கு மினுங்குது. ஐயோ, ஷைன் ஆச்சு. எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வெளியே போகலாம். பக்கத்து ரூம். இது ஒரு ஐஸ் இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். இது கிச்சன் நினைக்கிறேன். ஆமாம், கிச்சன் தான். இங்கே ஒரு ட்ரா இருக்குது. ஒன்றே ஒன்று இருக்குது. இந்த ட்ராவில் ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. வேறு அங்கே ஒரு ஐஸ் இருக்குது, அதை எடுத்துப்போம். நான் அந்த பேய் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ அந்த கேப்பில் பார்த்து நம்ம பக்கத்து ரூமுக்கு போய்க்கலாம். இந்த பக்கத்து ரூமில் இன்னொரு பியானோ வேறு இருக்குது. இந்த சா இருக்குது. அப்புறமா சா மீன்ஸ் தட் அறுக்கிறது, அந்த வுட்டு அந்த மாதிரி அறுக்கிறது. அது இப்போ ஒரு பை இருக்குது, கிடச்சிருச்சு. அவங்க ஒரு கண் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். அதிருதுங்க. இந்த அதிருதுன்னு சொன்னோடனே அந்த மார்க்கண்டினி படத்தில் வர இந்த அதிருதா என்ஜா அதிருணுமா அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு டக்குன்னு வரும்போது. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். நம்ம அன்வான்டாக சினிமா பேச்செல்லாம் எடுக்க வேணாம். ஓகே, இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம். ஓகே, பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. இங்கே ஏதாவது இருக்கா? ஒரு ஐஸ் இருக்குது. கீழே வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே அண்டர் ரவுண்டு போயிடுச்சு. இந்த கேப்பில் நம்ம வேறு எங்கேயாவது ரூம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே எக்ஸிட் இருக்குது. இங்கே நல்லா ஞாபகப்படுத்திக்கிறோங்க. எனக்கு நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகப்படுத்தணும். அப்புறம் நான் பாட்டுக்கு குறுக்கா முறுக்கா எங்கேயாவது போய் சொல்லி வண்டி ஆச்சு. அதாவது வாயில் வர்ற வளரல ஃப்ரெண்ட்ஸ். வளர்ற ஃப்ரெண்ட்ஸ் நானும். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். எதுவும் இல்லை. இங்கே ஒரு ட்ரா இருக்குல்ல, இல்லை. ஒரு லேம்ப் இருக்குது. இங்கே இந்த ட்ராவில் எதுவும் இல்லை. ஓகே, ஐஸ் வேறு இல்லை. பயமாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு எங்கே இருக்கும்னு தெரில. ஓகே, இங்கே நிற்போம் கொஞ்ச நேரம். இங்கே கொஞ்ச நேரம் நிற்போம். ஓகே, வெளியே போவோம். மேலே இந்த கேப்பில் பார்த்து மேலே போயிட வேண்டியதான். மேலேனா நீங்கள் பாட்டுக்கு சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. மேலே மீன்ஸ் மேலே ஃப்ளோர். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு ரூம் நேரம் போகுது, அங்கே போய்க்கலாம். இன்னும் அதிருது. ஐயோ, வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதிருதுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டே ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ரூம்குள்ளே ஏதாவது இருக்கா? அங்கே 3 போய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேப். அதாவது நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அதுவும் ஒரு 4 நிமிஷம் தான் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுப்போ பாரு, சீக்கிரம் பாடுறா. கீழே இருக்குது. ஓகே, இப்போ இந்த கேப்பில் அப்படியே வெளியே போகலாம். இந்த அங்கே ஒரு ஐஸ் இருக்குது, சூப்பர். அதை எடுத்துக்கலாம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஐயோ, மின்னல் வர அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயமாக இருக்குது. ஓகே, போ இந்த ரூமுக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த ரூம் இல்லை, இந்த ரூமில் மேலே இருக்குது. பட் நம்ம இந்த ரூமுக்கு வரல. ஓகே, பக்கத்து ரூமுக்கு போய்க்கலாம். ஏன்னா தப்பாக வந்துட்டேன். நான் பக்கத்து ரூம் போய்ட்டேன், நான் அங்கே போயிட்டுருக்கேன். ஏன் நீ இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு இதை பார்த்தேன், அதான் அவங்கள்ட்ட சொல்லலான் இருந்தேன். இப்போ இதுக்குள்ளே போய்க்கலாம். மேலே என்ன ரூம்னு எனக்கே தெரில. ஓகே, என்ன வெளிச்சம்.
ஓ டெலிபோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த கேமில் டெலிபோர்ட்டிங் இருக்குன்ட்டு. இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இங்கே ஒரு பை இருக்குது, தேவையில்ல, நம்ம தான் எஸ்கேப் ஆகணுங்களா. ஓகே, நம்மள்ட்ட ஐஸ் வேறு இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? இங்கெல்லாம் டோர் மாதிரியே கல் ஏதோ ஒன்று. ஓகே, மனசை கல்லாக்கிட்டு நம்ம அப்படியே வெளியே போகலாம். வெளியே போகலாமா வேணாமா? ஓகே, போயாச்சுல, இதுக்கப்புறம் என்ன? அதான் வழி வேறு, ரூட் வேறு தெரியாது சத்தியமாக. உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக ரூட் வேறு தெரியாது. ஓகே, இப்போ வந்து ஐயோ இங்கே வேறு, ஐயோ எப்படிடா போகிறது? கொஞ்சம் வழியை காட்டுங்களா. இங்கே இது இருக்குது, எடுத்துக்கலாம் மேலே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போய்ட்டோன்னு வைங்க, எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கு படிக்கட்டு எங்கே இருக்குதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதே குழப்பத்தோடு தான் நீங்களும் சுற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே குழப்பத்தோடு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மேலே போயிடலாம். மேலே தான் இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் அங்கே எக்ஸிட். சூப்பர் சூப்பர், அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிட் ஆகிடுச்சு. நம்ம இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம் இதோட. ஓகே, இங்கே இன்னும் எழுதியிருக்காங்க, அதை படிக்கிறதுக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த தலை மட்டும் இருக்குது. இதுதான் பேய். உங்கள்கிட்ட காட்டணும்னு இருந்தேன், கேமில் காட்ட முடியல, பட் இங்கே காட்டுறேன். ஓகே, அந்த காசு 24 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதாவது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. 1 like = 1 motivation. ஓகே, பாய் கைஸ், பாய் ஃப்ரம் RF Gaming. பாய் 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 பாய்.